அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆடி அமாவாசை. நீரின்றி அமையாது உலகு, இது அனைவருக்கும் தெரியும். பூமியில் 70% நீரால் இருக்கக்கூடிய இடம். உடலும் அதே போல் நீர் 70% இருக்கக்கூடிய உடம்பு. நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லி நமக்கு இருக்குது. இதுக்கு பூமிக்கு மட்டும்தான் அப்படி இருக்கா, உலகத்துக்கு அப்படி இருக்கான்னு கேட்டால் நம் உடம்புக்கும் அப்படித்தான், உயிருக்கும் அப்படித்தான். உயிர் போனதுக்கப்புறமும் அந்த நீர்க்கடன் என்பதற்காக இதை நம்ம சொல்லியிருக்கோம். என்ன நீர்க்கடன்? இன்றைக்கு ஆடி அமாவாசை. பித்திருக்களுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய தர்ப்பணம். நம்ம 1000 வடை பாயசம் வைத்து என்னென்னமோ பொருள் வச்சாலும் நீர்க்கடன் என்பது மிகப்பெரிய ஒரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது. எள்ளும் தண்ணியும் அந்த தர்ப்பணத்தில் கொடுத்தா மட்டும்தான் இந்த நீர்க்கடன் சரியாகும், தர்ப்பணம் முழுமையடையும். அப்போ பல பேர் கேட்குறாங்க, இந்த தர்ப்பணம் போய் செய்யணுமா, இதை செய்யறதுனால என்ன பலன் அப்படின்னு சொல்லி. இதில் பலன் எப்படி நம்ம பார்க்கணும், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல இப்போது 72,000 பிறவியில் 84 லட்சம் யோனி பிறவிகளில் மனித பிறவி எத்தனாவது நமக்கு தெரியாது. இருந்தாலும் ஒரு சில கணக்குகள்லாம் கொடுத்துருக்காங்க. அது நமக்கும் புராணங்கள் கொடுத்ததுனால நம்ம சொல்கிறோம். 44,000 பிறவி மனித பிறவி, மற்றதெல்லாம் பல ஜீவராசிகள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ எத்தனாவது பிறவியில் இருக்கும் நமக்கு தெரியாது. அதனால் நமக்கு முன்னோர்கள் ஏதாவது பிறவி எடுத்து ஏதோ ஒரு ஜீவராசிகள், மனிதராக இருக்கலாம், பசுவாக இருக்கலாம், ஆடாக இருக்கலாம், மாடாக இருக்கலாம், நாயாக இருக்கலாம், பன்றியாக இருக்கலாம், மீனாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும் பிறவிக்கு நம் முன்னோர்களுக்கு இப்படி தர்ப்பணம் கொடுக்கப்பட்டால், நீரால் அந்த நீர்க்கடன் செய்யப்பட்டால், அவர்களுக்கு எங்கேயாவது யாராவது அந்த நேரத்தில் உணவளிப்பார்கள். அந்த உணவு மூலமாக அந்த மனம் சாந்தி பெறும். அந்த சாந்தி மூலமாக நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். இது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம். இது ஒரு பெரிய கதை. ஆனால் இருந்தாலும் நம்ம சின்னதாக தான் நம்ம போடுறோம், சுருக்கமாக. அந்த நீர்க்கடன் செலுத்தப்பட்டால் தான் நமக்கு இல்லத்தில் சுபிட்சம் இருக்கும், எல்லாமே இருக்கும். இந்த நீர்க்கடன் கடலைன்னா இந்த கடன் எங்கேயும் போய் கட்டவே முடியாது. நம்ம அதை மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அதனால் இன்றைக்கு என்னவாக இருந்தாலும் நம்ம செஞ்சாகணும். மனிதனுக்கு பாருங்கள், 2 குடங்கள் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று தாய் கருவறையில் இருக்கக்கூடிய பனிக்குடம், அதிலிருந்து தான் நம்ம வர்றோம். இறுதி காலம் முடிஞ்சதுக்கப்புறம் மண் குடத்தில் முடிச்சிடுறோம். 2 குடங்கள், அதுலேயும் நீர். பூமிக்கும் நீர், உடலுக்கும் நீர், நீர் கடனுக்கும் நீர், வருவதும் நீர், எல்லாமே நீர். அது கடைசியாக அது திருநீராக முடியும். கடைசி சாம்பல் அதுதான். அந்த சாம்பலாக நம் முன்னோர்கள் யாரெல்லாம் சென்றார்களோ அவர்களுக்கு இந்த நீர்க்கடன் கழித்து விடணும். இல்லைன்னு சொன்னால் இந்த கடனை எங்கேயும் கட்ட முடியாது. அதனால் இன்றைக்கு செய்யலைனாலும் பரவாயில்ல, வரக்கூடிய மாதங்கள் அமாவாசை முழுவதும் அந்த நீர்க்கடனுக்காக ஏதோ ஒரு முயற்சி செய்யணும். வருடத்தில் 3 அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, இன்றைக்கி ஆடி அமாவாசை. இதை 3ம் தர்ப்பணத்தின் மூலமாக கொடுக்கணும். வருஷத்துக்காக திதியில் அவர்களுக்கு வழிபடணும். இதையெல்லாம் செஞ்சால் இந்த பூமி முழுவதும் சுபிட்சம் பெறும். என்ன காரணம்னா, அவுரங்கசீப் இந்த நாட்டில் முகலாய படையெடுப்பு வரைக்கும் இருந்தாங்க. அவங்க ஆண்டுட்டு இருந்தாங்க. அப்போது அப்பா அம்மாவனுக்கு சண்டையாக அவுரங்கசீப்பை தூக்கி ஜெயிலில் போட்டான் பையன். போட்டதுக்கப்புறம் அந்த கங்கை கரை ஓரத்தில் ஜெயிலேருந்து ஜன்னல்லேருந்து பார்த்தான். ஹிந்துவாக இருக்கக்கூடிய நம்ம பெருமைப்படணும். தகப்பன் இறந்து போய் மகன் அந்த ஈமை கடங்கு செய்கிறான். அப்போ ஜன்னல் வழியாக சொல்லி அவன் எழுதுகிறான், அந்த அவுரங்கசீப் எழுதுகிறான், என் மகன் தண்ணி கொடுக்காம ஜெயிலில் போட்டிருக்கான். எங்கேயோ இறந்து போன கண்ணுக்கு தெரியாத இடத்துல இருக்கக்கூடிய தகப்பனாக இருக்குது, இங்கே நீர்க்கடன் செய்கிறான்னு சொல்லி எழுதுகிறான். இப்போ எவ்வளோ பெரிய புண்ணியமான தேசம் பாருங்கள், புண்ணியமான இடம் நம்ம இந்த பாரதம். நம்மளும் ஹிந்துவாக பிறப்பதற்கு மிகப்பெரிய புண்ணியம் செய்திருக்கணும். அதனால் இந்த நீர்க்கடன் யாரும் விடாமல் தொடர்ந்து பயணிக்கணும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் இருக்கும். நன்றி, வணக்கம்.